ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரகங்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு வெங்கடேச பெருமாளுடைய அனுக்கிரகம் கிடச்சிருச்சு. திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் வாசம் செய்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் சுக்கிர புதனுடைய அனுக்கிரகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வைகாசி மாதம் கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்குது மகர ராசிக்கு கிரக நிலையில் பார்த்தோம்னா. ஆனால் இருப்பினும் ஏழுமலையான் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணோட அனுக்கிரகம் இருக்குது. அவர் உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துல வாசம் பண்ணுறதுனால மிகச்சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடத்துக்கு சுக்கிர வர 31ஆம் தேதி மே 31ஆம் தேதி மிக நல்லா பார்க்கப்படுகிறது. அவர் ரொம்ப நாளைக்கு அங்கே இருக்கிறாரு. 25 வரைக்கும் இருக்கிறாரு. சரியா, ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கிறாரு. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உட்காந்து ஆட்சி பெறுவார். 6ஆம் இடத்துல போனாலும் குரு சவாசம் பண்ணுவார். நல்லா இருக்குது. 7ஆம் இடத்துக்கு போனாலும் ராசியை பார்ப்பார். ஸோ சுக்கிரன் மகாலட்சுமியோட அம்சம் மிகச்சிறப்பாக இருக்குது. மகாலட்சுமி பெருமாளுடைய மார்பில் குடியிருக்கிறார். அதுபோக பெருமாளுடைய அம்சமாக பார்க்குற புதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 6ஆம் இடத்துல ஸ்தான பலம் வருவார். 7ஆம் இடத்துக்கு போனாலும் ராசியை பார்ப்பார். சுக்கிர புதன் 2 பேருமே நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ராசிக்கு 5 10 குடையவனும் 6 9 குடையவனும். சுருக்கமாக சொன்னோம்னா தர்ம கர்மாதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்காங்க. கோடீஸ்வர யோகம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் கேலியாக தெரியும். என்னடா எடுத்துவேன்னு அடிச்சிட்டானே, ஒரே அடி அடிக்கிறானே, ஒரே தூக்குறானே, சிக்ஸரு. கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக இருக்குது. மகர ராசியில் கோடீஸ்வரங்கள் நிறைய இருக்கிறாங்க. நிறைய மில் அதிபர்கள், ஃபேக்ட்ரி ஓனர்கள், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு எல்லாமே மகர ராசி தான். மகர ராசியில் பிறந்தவங்க எப்போயுமே பிஸ்னஸில் அதிகமாக இருப்பாங்க. வெளிநாட்டு பிஸ்னஸில் குடி பறக்கும், பேர் கட்டி வாழ்வாங்க. நிறைய பேர் அவங்களாம் இந்த ராசி பலனுக்குலாம் வரமாட்டாங்க. பிஸ்னஸ் மைண்ட்லேயே போய்ட்டுருப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். சரியான மகர ராசிக்கு நமக்கு ஒரு ரிலேஷன் உண்டு. மகர ராசியில் எனக்கு வர்ற அந்த கிளைண்ட்லாம் பார்த்தோம்னா நல்லா ஓரளவு எல்லாமே பிஸ்னஸ்ஸு இந்த ஓரியன்டாக தான் இருக்கிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் யூஎஸ், வெளிநாட்டிலேருந்து நிறைய ஜாதகம் வரும். அவங்களும் மகர ராசி சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்களாம் இண்டஸ்ட்ரியில் நல்லா ஓரளவில் தான் இருக்காங்க. ஏதோ சில பிரச்சனைக்காக ஜாதகம் பார்க்க வருவாங்க. பிரச்சனை இல்லாத மனுஷன் யார் இருக்கா? எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனைங்கிறது வேறு, வாழ்க்கைங்கிறது வேறு. சரியா, நம்ம வாழ்கிறதுங்கிறது வேறு, பிழைக்கிறதுங்கிறது வேறு. இப்படி நிறைய இருக்குது. வாழ்க்கையில் அடையாளங்கள் நிறையா இருக்குது. பொழப்ப தள்ளுறதுங்கிறது வாழ்க்கை இல்லை, வாழ்றதுங்கிறது தான் வாழ்க்கை. சரியா, ரைட் நேயர்களே. உதாரணத்துக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம நேரடியாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வர்றாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. பலன்கள் எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம்னா, நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு முதல் சொல்லிடுறேன் நான். ஏன்னா அந்த வைகாசி மாதம் கொஞ்சம் கிரக நிலைகள்லாம் கொஞ்சம் மற்ற கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இல்லை. அதனால் கொஞ்சம் நீங்கள் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா நேயர்களே. சொந்த பந்தங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. உறவினர் விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக எங்கேனாச்சும் ஃபங்க்ஷன், திருமணம், மற்றபடி ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அவங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க. எவனாச்சும் உங்களை சீண்டி பார்ப்பானுங்க, அவங்கள கண்டுக்காதீங்க. சரியா, இக்னோர் பண்ணிடுங்க. இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திடீர் பயணங்கள் இருக்கும். எங்கேனாச்சும் திடீர் போகிற மாதிரி இருக்கும். அதனால் உடம்பு அசதி இருக்கும். இப்போ வேறு காற்றடிக்கிற காலம் ஆரம்பிச்சிருச்சு. சம்மர் முடிஞ்சு அடுத்து காற்றடிக்கிற காலம் வந்துருச்சு. வின்னிங் சீசன் வருது. ஸோ அசதி இயல்பாகவே இருக்கும். ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 50 வயசில் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். நமக்கு என்றைக்கு பொறுப்பு வருமோ அந்நேரம் உடல் ஒத்துழைக்காது. இதுதான் இயற்கை. நல்லா இருக்கிற காலத்தில் ஜாலியாக இருந்துட்டு போயிடுவான். வகைத்தொகை இல்லாமல் வாழ்ந்துட்டு கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம்னு போயிடுவான். ஒரு 30 40 வயசுலலாம் அடித்து தூள் கலப்பட மாப்பிள்ள பார்த்துக்கலாம்டா, எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, போடா அங்கே போடா, கடைக்கு போடா, இழுத்துட்டு போடா, சாப்பிட்றா வைடா, போடுறா வைடா அப்படின்னு இருந்துட்டு 50 வயசு ஆகும். 50 55 வயசில் தான் பொறுப்பு வரும். பிள்ளையை கட்டி கொடுக்கணும், பையனை காலேஜில் சேர்க்கணும், பையனுக்கு வேலை வாய்ப்பு, வீடு கட்டணும், அடுத்த லெவலுக்கு போகணுன்னு 1008 சிந்தனையில் இருக்கும்போது தான் உடல் அசத்தும். சரியா, அசத்தும் போது தான் அனைத்தும் தெரியும். அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன் மகர ராசினியர்களுக்கு, இந்த வீடியோ கேட்குற 20 வயசு பையங்களாம் கரெக்டாக இருங்க. சரியா, சொல்கிற நம்ம ஜோதிடத்தில் போதி ஜோதிடத்தில் அப்பப்போ வீடியோ போடும்போது சில இது சொல்லுவேன். நான் வேத ஜோதிடத்துக்கு உட்பட்டு சில பலன்கள் சொல்லுவேன். அந்நேரம் சில கருத்துக்களையும் சொல்லுவேன். அந்த கருத்துக்களை கவனமாக மைண்டில் ஏற்றிக்கோங்க. ரைட்டு. அதனால் அசதிகள்லாம் இருக்கும். திடீர் பிரயாணங்கள் இருக்கும். பயணங்கள் அசதி இருக்கும். அதுபோக பயணங்களில் பத்திரமா இருங்க. பொருட்கள் திங்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. பெண்கள் போட்டிருக்கிற நகை, மணி, காது, கம்மல், ஜிமிக்கி, அதுமாதிரி ஆண்கள் போட்டிருக்கிற உங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துல பணி சுமை இருக்கும். அது கண்டிப்பாக இருந்தால் இருக்கணும். அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. வேலையை அங்கங்கே முடிங்க. பொறுமையாக இருங்க. மேலதிகாரிகள் குடைச்சலை கொடுப்பான், கான்ட்ரவர்ஷன் ஆகும். அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருங்க. மற்றபடி தொழில் வியாபாரமெல்லாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு நல்லா இருக்குது. குடும்பம் நல்லாயிருக்கு. முக்கியமான விஷயம் 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். சொந்த பந்தத்துக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. பிரயாணத்தில் அலசதி இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. சரியா, மற்றபடி சிறப்பாக இருக்குது. அடுத்த வரையும் நாட்கள் நல்லாயிருக்கும். ஆனி மாதத்துலேருந்து அற்புதமாக இருப்பீங்க. ஆனி, ஆடி, ஆவணி அருமையாக இருக்கும். சரியா, மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஆனி மாதம் அமோகமாக இருக்கும். சூரியன்
6ஆம் இடத்துக்கு போயிடுவார். கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம். அவர் கெட்டு போய் சூரியன் கூட சேர்ந்து சிவராஜயோகத்தில் இருப்பார். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், இப்போ வந்து வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வந்துட்டார். அவர் என்ன பழங்களை கொடுக்க போகிறாரு எங்களுக்கு? உத்திராடம் திருவோணம் வீட்டுக்கு என்னத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உத்திராடத்துக்கு நல்லா கொடுப்பாரு. உத்திராடம் நல்லா இருக்குது. உத்திராட நட்சத்திரநாதன் சூரியன் வந்து 5ஆம் இடத்துல சூரியன் உச்சுக்கர வீட்டில் இருக்கிறாரு. புதாயத்துவத்தில் இருக்கிறாரு. ஸ்தான பலம் பட்டு தான் இருக்கிறாரு. ரிஷபம் வந்து பகமை இருந்தாலுமே வீடு கொடுத்தவன் இப்போ உச்சமாக இருக்கிறாரு. மே 31 வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கிற நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான். மகர ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் 3மே வந்து மகர ராசிக்கு வேண்டிய நட்சத்திரம் தான். ஓரளவு பேலன்ஸ் ஆயிரும். புதன் நல்ல பலங்களை தான் கொடுப்பார். மகர ராசி கெடுக்க மாட்டார். ஆனால் 6 கூடியவர். அதனால் 6 கூடியவன் வந்து 6க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறனால தான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சில பிரச்சனைகள் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, அடுத்து வந்து எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நல்லா தான் இருக்குது. சரியா, ஆள் நல்லா இருப்பீங்க. 1008 பிரச்சனை இருந்தாலும் ஆடம்பரமாக இருப்பீங்க. நல்ல உடல் அலங்காரம் பண்ணிக்கிறவங்க, சீவி சிங்காரிச்சுக்கிறவங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புத்திர சந்தர சித்திலாம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய்க்கும் தாய் மாமனுக்கும் தோஷம் இருக்கும். அவங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தாய்க்கு உடல்நலம் பாதிக்கப்படலாம். தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோயில் கோலத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க. வீரமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க. போட்டி பந்தயத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் இருக்கும். அதே மாதிரி பிரச்சங்கம் பண்ணுறவங்க, சொல்கிறவங்க, பேசி பழைக்கிறவங்க, பேச்சை மூலதனமாக வச்சுக்கிறவங்க, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, பட்டிமன்ற நடுவர்கள், பின்னணி பாடகர்கள், பேசி பிழைக்கிறவங்க, டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, திரைப்படத்துறையில் எழுதுறவங்க, வசனம் எழுதுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆள் நல்லா மடிப்பு குலையாமல் நல்லா டீக்காக இருப்பீங்க. நீங்கள் போகிற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் ஃப்ரெஷ்ஷாக உங்களோட அப்பியரன்ஸ் நல்லாயிருக்கும். லுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எல்லோரும் உங்களை லைக் பண்ணுவாங்க. மகர ராசி நேயர்களே அனைவரும் லைக் பண்ணுவாங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. நீங்களே நம்மளை லைக் பண்ணுங்கள். போதை ஜோடத்தை லைக் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுறேன், நிறைய தகவல் பண்ணுறேன். அதனால் தயவு செய்து மகர ராசி மக்களே, இந்த வீடியோவை கேட்குற மக்களே, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுறவங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். சாதக பாதங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். எப்படி இருக்கோ அப்படியே சொல்லுவான். சரியா நேர்களே? ரைட்டு. ஆள் நல்லா இருப்பீங்க. நல்லா இந்த ப்ரைவேட்டில் ஃபோர்மேன், சூப்பர்வைசர், இந்த மாதிரி கேட்டகரி வேலை இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். மேனேஜர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ப்ரைவேட் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் அடுத்து 4ஆம் இடத்துக்கு வராரு. 4ஆம் இடங்கிறது முக்கியமான இடம். 4ஆம் இடம் தான் வந்து உங்கள் வீட்டை குறிக்கிற இடம். சுக்கிரன் வராரு 13ஆம் தேதி, 31ஆம் தேதி. 31ஆம் தேதி என்றைக்கு வருது? வைகாசி மாதம். என்றைக்கு? வைகாசி மாதம். தமிழ் தேதியும் சொல்லிடுவோம். ஏன்னா நிறைய பேர் தமிழ் தேதியை சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. வைகாசி 17. சரியா? வைகாசி 17 சனிக்கிழமை. அவர் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். மிக அற்புதம். செவ்வாய்க்கு கேந்திரமாக போய் உட்காராரு. மிக அருமையாக இருக்குது. குருவுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. குருவுக்கு 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருது. மிகச்சிறப்பு. குருவுக்கு லாபஸ்தானத்தில் எப்போயுமே சுக்கிரன் வரணுங்க. வேத ஜோதிடத்தில் இந்த அமைப்பு இருக்குது. குருவுக்கு வந்து 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல சுக்கிரன் வந்தார்னா சுக்கிரன் வந்து சொல்லி அடிப்பார். அருமையாக இருக்கும். நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதே நேரம் உங்கள் ராசிக்கும் மறையக்கூடாது. இப்போ வந்து குருவுக்கும் மறையாமல் 11ஆம் இடத்துக்கு வராரு. ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு. வீட்டு ஸ்தானத்துக்கு வராரு. சரியா? 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். நீங்கள் சுகப்படுவீர்கள். வீடு நல்லாயிருக்கும், மனை நல்லாயிருக்கும், மனையால் நல்லா இருப்பா, தாய் வழி உறவுகள் நல்லாயிருக்கும். இருந்தாலும் தாய் மாமனுக்கு சில பிரச்சனை இருக்கும். அது வந்து இந்த புதன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனால தாய் மாமனால் சில பிரச்சனைகள் இருக்கும். அது 14/6 வரைக்கும் தான். சரியா? அதுக்கு பின்னாடி சரியாக போயிடும். 14/6 இல்லை, 4/6/2025 வரைக்கும் தான். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 11 நாளைக்கு தான். அதுக்கிட்ட அதுவும் சரியாக போயிடும். கோச்சார பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். நினைச்சாலும் பலன் கொடுக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். சரியா நேரில்? அதுக்கு தான் வீடியோ அதிகமாக போடுறது. கொச்சார் பலன்கள் வந்து நீங்கள் எப்போயுமே வந்து ஸ்டெபிளாக இருக்காது. பொதுவாக வேத ஜோதிடத்தில் வந்து கிரக நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால பலன்கள் மாறிட்டு தான் இருக்கும். குரு சனி பகவானும் மாறிட்டு தான் பலன் கொடுப்பாங்க. சரி, அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். இப்போ வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, புதன் ஒரு பக்கம் தாய் வழி உறவுல சில பிரச்சனைகளை கொடுத்தாலுமே மே 31க்கு மேலே சுக்கிரன் அதை பேலன்ஸ் பண்ணுவார். 4ஆம் இடத்துல வந்ததுனால தாய் வழி உறவு நல்லாயிருக்கும். தாயாதிகள் நல்லா பண்ணுவாங்க. வீட்டில் சுகமாக இருப்பீங்க. வண்டி வாகனம், வீடு, மனை இதிலெல்லாம் நல்லாயிருக்கும். வண்டி கிண்டி மாத்திரை இருந்தால் மாற்றிக்கலாம். இடம், மனை வாங்கி போடலாம். வீடு கட்டுற வேலையில் நல்லாயிருக்கும். விவசாயம் சிறப்பாக இருக்கும். கால்நடை விஷயத்தில் நல்லாயிருக்கும். விவசாயம் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு நல்லாயிருக்கும். தோப்பு, துறவு, பல தோட்டம் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். குறிப்பாக மாம்பழ தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக மகசூல் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா? நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா மேசம் வந்து செவ்வாயோட வீடு, பூமிகாரகன் வீடு. பூமிகாரனுடைய மூலத்திருவன வீட்டில் போய் சுக்கரை உட்காராரு. அருமையான அமைப்பு, மிகச்சிறப்பு. பிருகுமங்கல யோகம் நல்ல வேலை செய்யும். ஏன்னா அந்த அமைப்பை நல்லா செய்வார். ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து சிம்மத்துக்கு போய் 18 ஆவார். சுக்கிரனுக்கு கோணமாக வந்துடுவார். சூப்பராக இருக்கும். ஆனால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். அது ஒரு சிக்கல் தான். இருந்தாலும் வந்து சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு இருக்கும். சரி, ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் நான். ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா கொஞ்சம் சிரமம் தான். 4-11 கூட 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இப்படி தான் பலன்கள் சொல்லும்போது ஒரு கிரகத்தை நினச்சி நம்ம பலன் சொன்னோம்னா இன்னொரு கிரகம் வந்து இடிக்கும், தட்டும். சரியா?
வாள் போச்சுன்னா கத்தி வரும். இதுதான் வேத ஜோதிடத்தில் உள்ள பலன்கள். நான் இன்றைக்குமே எல்லாத்தையும் மறைக்க மாட்டேன், உண்மையாக சொல்லிடுவேன். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். கசப்பும் இருக்குது. அறுசுவை உணவில் கசப்புன்னு ஒரு சுவை இருக்குது. அதை தவிர்த்து நம்ம வாழ முடியாது. கசப்பும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லா கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்காது. இப்போ நல்லா எடுத்துக்கிட்டோம்னா மகர ராசிக்கு பார்த்தோம்னா, மகர ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்து சனி பார்வை இருக்குது, ராகு பார்வை இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துக்கும் ராகு பார்வை இருக்குது, சனி பார்வை இருக்குது. ஸோ 9, 12ஆம் இடங்கு உங்களுக்கு வீக்காக இருக்குது. இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ராகுக்கு பார்வை இருக்குன்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ராகுக்கு பார்வை இருக்குது, 3ஆம் பார்வை 6ஆம் பார்வை இருக்குது. இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா, நம்ம ஜாதகம் வருதில்ல, தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது தெரியுது. நிறைய பேர் ஜாதகத்தில் வந்து சில பிரச்சனைகள் வரும். அதிபதி விஷயத்தில் பார்த்தோம்னா கண்டிப்பாக ராகு கேதுகள் பார்ப்பாங்க அந்த இடத்த. அவங்களுக்கு அந்நேரம் அந்த தசாபத்தில் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்கிறேன். ராகு கேதுக்கெல்லாம் பார்வை இருக்குது. பார்வையில்லைன்னு சொல்ல முடியாது. நிழல் கிரகம் தானே, அதுக்கு பார்வையில்லைன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக பார்வை இருக்குது, எஃபெக்ட் இருக்குது. அது மாதிரி மாந்திக்கும் எஃபெக்ட் இருக்குது. மாந்தியும் வந்து ஒரு முக்கியமான கிரகம் தான், 10வது கிரகம். அவருக்கும் பார்வை இருக்குது. ஏன்னா சாயா கிரகங்களுக்கு பார்வை இருக்கும்போது மாந்திக்கு இருக்காதா? மாந்தி அப்பப்போ உதயமாவார், அவருக்கும் பார்வை இருக்குது. ரைட், இதெல்லாம் 100 நாள் தனியாக சொல்கிறேன். இந்நேரம் இதெல்லாம் திணிக்க வேண்டாம். இப்போ வந்து சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு வந்து எப்படி சார் இருக்கிறாருன்னா, புகழ் பெருமை அந்தஸ்தை கொடுப்பாரு. நல்லா இருப்பீங்க, ஒரு தாயுலத்தோடு இருப்பீங்க, வசீகரம் இருக்கும், நல்ல மனம் இருக்கும், நல்லா இருக்கும், புகழ்ச்சிக்கு அடிமையாவீங்க. வாழ்க்கையில் தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய வெட்டி இருக்கும், ஆடம்பர வாழ்வு இருக்கும், மதிநுட்பம் இருக்கும், சுப நிகழ்ச்சியில் நிறைய கலந்துக்கிருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஈகை இறக்கம், கருணை காரண்யம் இருக்கும், வாகன வசதி இருக்கும், பால் பாக்கியம் இருக்கும். ஏற்கனவே சொன்னேன்ல, கால்நடை வச்சிருக்கணும் நல்லா இருக்கும்னு. அது மாதிரி மில்க் ப்ராடக்ட் வச்சிருக்கணும் நல்லா இருக்கும். பால், மோர், தயிர் விற்பத்தியாளர்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். போஜன சுகம் நல்லா இருக்கும், வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க. 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போ 10, 11ஆம் இடம் நல்லா இருக்குது. எப்படி 10, 11 லாப கர்ம லாபஸ்தானங்கள் நல்லா இருக்குது. தொழில் நல்லா பண்ணுவீங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, மகர ராசியில் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா இருக்கும். அதில் லாபமும் கிடைக்கும், டெபிட்டே இருக்காது, நல்லபடியாக போகும். சரியா? எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். கரெக்டாக உழைப்பை போடுங்க, எஃபெக்டை போட்டிங்கன்னா ஏற்றம் தான். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க. வாக்கு சௌகரியம் இருக்கும், சுய சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் நல்லாயிருக்கும். செல்ஃபாக வேலை பார்க்க நல்லாயிருக்கும். சுயமாக சம்பாதிக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். உணவு பண்டம் செய்யறவங்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சுக்கிறவங்க, போர்டிங் அண்ட் லாட்சிங் வச்சுக்கிறவங்க, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிக நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. புத்தக தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, புத்தகம் சம்மந்தப்பட்ட வேலைகள், கல்வி அறக்கட்டளை வச்சுக்கிறவங்க, உயர்கல்வி சாலைகள் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். உயர்கல்வி சாலை, இன்ஜினியரிங் காலேஜ் இப்படி சொல்கிறாங்களே, பெரிய காலேஜ் சொல்கிறாங்களா, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்காரு. இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லதை காட்டிலும் ஆர்ட்ஸ் காலேஜ் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க நல்லாயிருக்கும். சரியா? கலை, சுக்கிரனாலே கலை தான், கலைக்கு சொந்தக்காரன். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், அது மாதிரி மற்ற இதெல்லாம் நிறைய இருக்குல்ல, எக்கனாமிக்ஸ், ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். மே 31 ஜூன் 25 வரைக்கும். சரியா? நல்லாயிருக்கும், வாழுங்க, நல்லாயிருக்கும். காதலும் நேரம் நல்லாயிருக்கும். காலேஜில் படிக்கிறவங்களுக்கு காதலும் இருக்கும். சுக்கிரனும் செவ்வாயும் நல்லா தங்களுக்குள்ள ஒரு நல்ல நன்மையில் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து 18 சிம்மத்தில் இருக்கிறாரு. சுக்கிரனா நேரம் மேசத்தில், செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. சூரியனும் அந்த காலகட்டத்தில் எங்கே போயிடுவார்? ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு கூட சேர்ந்துருவார். செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவனும் நல்லாயிருக்கும். காதல் கொடி கட்டி பறக்கும். நல்லா இருக்கட்டும், காதலர்கள்லாம் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரியா நேயர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, மிகச்சிறப்பாக தான் இருக்குது. மகர ராசிக்கு ஒரு சில நிபந்தனைகளோடு பலன்கள் இருக்குது. அதனால் வீட்டுக்கு வெங்கடேச பெருமாள் வந்தாலுமே இப்போதைக்கு யார் சார் உங்களுக்கு குருஷியலாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, குருஷியலாக யார் இருக்கான்னா செவ்வாய் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. முருகப்பெருமான் வழிபாடு வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 கந்தேச கவசம் படிங்க, முருகனோட கோயிலுக்கு போங்க, வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சரியா? இதெல்லாம் செய்யுங்க. செவ்வாய் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவங்க வந்து இந்த இதெல்லாம் செய்யுங்க. செவ்வாய் ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதுபோல் ராகுடையோ சனி பார்வையிலையோ அவர் வந்து சூரியன் கூட சேர்ந்துருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. செவ்வாய் சரியில்லாதவங்க வந்து இந்த காரியத்தெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா தோரம் பருப்பை கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க வீட்டில் இருந்து. அதை வந்து முருகன் சன்னதி இல்லைன்னா கோயிலில் விளக்கு போகிற இடத்துல தோரம் பருப்பை கொஞ்சம் பரப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே 2 நெய் விளக்கு போடுங்க. எப்போயுமே விளக்கு போட்டால் 2 விளக்கு போடணும், ஒத்த விளக்கு போட்டு வரக்கூடாது. 2 நெய் விளக்கு போட்டு வந்துட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயிலுக்கு போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் முருகப்பெருமான் படத்தை வச்சுக்கிட்டு அவருக்கு முன்னாடி தோரம் பருப்பை விரித்து கொஞ்சம் போல் பரத்தி வச்சுருங்க. பித்தளை தாம்பரத்தில் பரத்தி வச்சுட்டு 2 நெய் விளக்கு வச்சுட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு செவ்வரளி பூவாளன் அவசியம் அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். 2 செவ்வாழைப்பழம் வச்சுருங்க. 2 செவ்வாழைப்பழம், 4 வெத்தலை, 2 பாக்கு, கொட்டாம்பாக்காக இருந்தாலும் சரி, சுருள் பாக்காக இருந்தாலும் சரி. பாக்கெட் பாக்கெல்லாம் வைக்காதீங்க. சுருள் பாக்கு தான் கிடைக்கிது, கொட்டாம்பாக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. அன்றைக்கி நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலில் ஹோமம் வளர்க்குறாங்க, அங்கேயே சுருள் பாக்கு தான் வச்சுருக்காங்க. நான் அந்த புரோகிதர் கேட்டேன், ஏன் சுருள் பாக்கெல்லாம் வைக்கிறீங்க, இதெல்லாம் கல்யாண வீட்டில் தான் வைப்பாங்க. இல்லையோ கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிறாரு. கொட்டைப்பாக்கே கிடைக்க மாட்டேங்க சார். கொட்டைப்பாக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேரளாவில் தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன் கொட்டைப்பாக்கு, ஏன்னா அங்கே தான் பாக்கு மரம் இருக்கும். சரி, அது பகவான் செயல். கொட்டைப்பாக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. கொட்டைப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும்னு ஒரு பாட்டே இருக்குது. ஸோ கொட்டைப்பாக்குக்கும் வெத்தலைக்கும் தான் மேட்சிங்.
சுருள் பாக்கெல்லாம் வந்து ஒரு சுருள் கொடுக்குறது தான் கல்யாணம் இந்த வைபவத்துக்கு வந்து ஒரு தாம்பூலத்துக்கு வைக்கிறது தான் அந்த சுருள் பாக்கு. ஓகே, பாக்கு விஷயத்தை இதோட நிப்பாட்டிக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்தோம்னா சப்ஜெக்ட்டுக்கு வந்தோம்னா செவ்வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, செவ்வரளி பூக்கள் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு கந்தசஷ்டி கவசத்தை படிங்க, இல்லைன்னா கந்தகூர் கவசத்தை படிங்க. கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது சால சிறந்தது. இப்போதைக்கு மகர ராசிக்கு அருமறை வந்து கந்தசஷ்டி கவசம் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னடா வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வந்துட்டாரு நீ கந்தசஷ்டி கவசத்தை படிக்க சொல்கிற அப்படிங்கிறீங்க. பெருமாள் வந்ததுனால சில விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும். ராசிக்கு 6, 9, 5, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் இருக்கும். ஆள் கோபப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க, குடும்பத்தில் இணக்கமாக இருக்க மாட்டீங்க, பாண்டிங் இருக்காது. என்னதான் கையில் காசு பணம் இருந்தாலுமே அதை கொண்டாடுறதுக்கு சில தடங்கள் இருக்கும். அதுக்காகத்தான் முருகப்பெருமானை கும்பிடுறது. முருகப்பெருமானை கும்பிடுறது வந்து இடர் நீக்கிறதுக்கு தான், கஷ்டம் நீக்கிறதுக்கு முருகப்பெருமானை கும்பிடுங்க. வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வந்தது உங்களை சந்தோஷப்படுத்துவார், செழிக்க வைப்பார், கொண்டாட வைப்பார். சரியா? இன்பமும் துன்பமும் கலந்ததான் வாழ்க்கை, ரெண்டுமே இருக்கும். ஆனால் அந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். எது ஜாஸ்தியாக இருக்குது, எது கம்மியாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். துன்பம் அதிகமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா அந்த துன்பத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகத்தோடைய கடவுளை கும்பிடணும். சரியா நேர்களே? வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், துன்பம் வரும் வேலையில் சிரிங்க என்று சொல்லி வச்சான் வள்ளுவர். சரிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி துன்பம் வரும்போது வந்து சிரிக்க வேண்டாம், அப்படி நார்மலாக இருந்தாலே போதும். துன்பத்தை ஃபேஸ் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி இருந்தால் போதும். அந்த மனம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா நேர்களே? இரும்பு மனமாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக கெத்தாக இருக்கணும். சடனாக எமோஷன் ஆகிடக்கூடாது, பிடி விட்டுறக்கூடாது. அதனால் இப்போ வந்து ராசியை செவ்வாய் பார்க்குறதுனால கொஞ்சம் அப்படியே வைபரிங் ஆவீங்க, எமோஷன் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க, உடல் சம்மந்தப்பட்ட உஷ்ணம் இருக்கும், வயிறு உஷ்ணமாகும், சில பேருக்கு லூஸ் மோஷன் போகும், சில பேருக்கு சீதோஷனம் அது என்ன சீதவேதி இருக்கும், ஜலதோஷம் பிடிக்கும், உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கும். உஷ்ணம் அதிகமாகிட்டால் காய்ச்சல், உஷ்ணம் குறைஞ்சிருச்சுன்னா ஜன்னி, ரெண்டும் வந்து சரி விதத்தில் இல்லைன்னா சில நேரம் ஜலதோஷம் போயிடும், இது வந்துடும், லூஸ் மோஷன் போயிடும். வயிறு உஷ்ணம் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த மாம்பழத்தை அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு லூஸ் மோஷன் போகும். கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. மாம்பழம் சாப்பிட வேணாம் சொல்லலை, கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. மாம்பழத்தை ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா லூஸ் மோஷன் போயிடும். ஏன்னா செவ்வாய் ராசியை பார்க்குறாரு, நல்ல நிலைமையில் இல்லை அவர். சரியா? கொஞ்சம் கவனமாக இருங்க. 6 கூடிய சாரத்தில் போகிறாரு. 6ஆம் இடங்கிறது புதன் தான். அவர் இருந்தாலுமே நோடி நொடிக்குள்ளவர் தான். ஆயிலி நட்சத்திரத்தில் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. செவ்வாயும் புதனும் சங்களுக்குள்ள நல்ல நிலைமையில் இல்லை. சரியா? செவ்வாய்க்கு புதனுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, நல்ல விதமாக இல்லை. சரியா? அதுபோக செவ்வாய் வந்து புதனால் அலர்ஜி தான். புதன் சம்மந்தப்படும் போதெல்லாம் செவ்வாய் வந்து டிஸ்டர்ப் ஆவார். அவர் இப்போ ராசியை பார்க்கறதுனால நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிறீங்க. மகர ராசி நேர்கள் டிஸ்டர்ப் ஆகிறீங்க. நானும் டிஸ்டர்ப் ஆகிறேன். நானும் மகர ராசி தான். எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது கடந்த ஒரு வாரமாகவே. நார்மலாக இல்லை நான். சரியா? அதனால் ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தான் அந்த இது இருக்கும். ஏன்னா 50 வயதில் தான் வந்து உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறையும். சரியா? சின்ன பிரச்சனை ஆனாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், உடம்புக்கு முடியல, அசத்தும், ஆளை போட்டு அசத்தும், கவனமாக இருங்க. முருகப்பெருமானை கும்பிடுங்க. சரியா நேர்களே? கந்தசஷ்டி கவசம் படிங்க. அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பூஜை புனஸ்காரத்தை வச்சு கந்தசஷ்டி கவசம் படிங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாயோட நட்சத்திரம் வந்துச்சுன்னா சிறப்பு. நான் அந்த டீட்டெல்லாம் எடுக்கலாம் பார்த்தேன், எடுக்க முடியல இன்றைக்கி. சரியா? எனக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள். நான் அடுத்த வருகின்ற வீடியோலலாம் போடுறேன் நான். இருந்தாலும் 27ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு அமைப்பு வருது. அன்றைக்கி வந்து சர்வ அமாவாசை அன்றைக்கி இந்த பூஜையை வச்சுக்கலாம். அன்றைக்கி வந்து என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் வருது. சரியா? கார்த்திகை நட்சத்திரம் வருது. அன்றைக்கி இரவு 8 to 9 வேணால் கும்பிடுங்க, நல்ல விசேஷம்தான். சரியா? திருத்தணி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் அன்னைக்கு. பார்த்தீங்களா? இதுதான் தெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறது. தெய்வம்லாம் இல்லைன்னு யாராலும் சொல்லவே முடியாது, எந்த கும்பனாலும் சொல்ல முடியாது. வேண்டும்னா வெறிய வேணால் அவன் சொல்லிட்டு போவான், சாமி இல்லை பூதம் இல்லைன்னு. ஆனால் சத்தியமாக 100க்கு 150% தெய்வம் இருக்குது. நான் இப்போ எதாச்சும் தான் காலண்டர் எடுத்தேன், பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கும்போது 27/5/2025 வைகாசி 13 செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், அமாவாசை. அன்றைக்கி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அன்றைக்கி வந்து விசேஷம் வந்து திருத்தணி முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். அவருக்கு அங்கே பகவல விஷயம் நடக்கட்டும். நீங்கள் வீட்டில் இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் அப்படியே அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி அந்த பலன் கிடைக்கும். சரியா? முருகனுக்கு அங்கே அபிஷேகம் நடக்கட்டும் திருத்தணியில். உங்கள் வீட்டில் அதே நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். அன்றைக்கி அதே நேரம் வராது, ஆனால் அன்றைக்கி அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். அந்த முருகப்பெருமான் நடக்கிற உங்களுக்கு கிடைக்கும். திருத்தணி முருகன் அங்கே இருந்தாலுமே உங்கள் வீடு தேடி வருவார். சரியா? வள்ளி தேவானோட இருந்தாலுமே அவர் உங்கள் வீடு தேடி வருவார். திருத்தணி அருமையான இடம். முருகப்பெருமான் வந்து இயல்பான நிலையில் இருக்கிறாரு. தமிழ்நாட்டை காக்க வேண்டிய இடமே திருத்தணி தான். தமிழ்நாட்டு காவல் புரிய இடம் தான் திருத்தணி. ஏன்னா திருத்தணி தான் நமக்கு பார்டரு. காவல் புரிய வென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னித்தமிழர் கொண்டாடும் திருத்தணிகை மலை, தணிகை மலை, திருத்தணிகை மலை. அந்த திருத்தணி முருகனுக்கு அன்றைக்கி பாலாபிஷேகம் நடக்கிறதுனால நீங்கள் வந்து அன்றைக்கி வீட்டில் வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள். வசதி இருக்கிறவங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை. சரியா? சின்ன வேலெலாம் சில வீட்டில் வச்சுருப்பாங்க. சின்ன வேல் வச்சு தாம்பளத்தில் வச்சு பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை எடுத்து அவங்களே சாப்பிட்டுக்குருவாங்க. திருத்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. செய்யலாம், வீட்டில் வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் மன சுத்தியும் இருக்கணும், உடல் சுத்தியும் இருக்கணும். மனதாலும் உடலாலும் சுத்தமாக இருக்கிறவங்க எங்கே வேணாலும் எதை வச்சாலும் கும்பிடலாம்.
நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், ஒருத்தர் சொல்லியிருந்தார் சிம்ம ராசிக்கு வந்து திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னு. பெரிய அறிவாளி அவர். எந்த தெய்வத்துக்கும் எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லவே இல்லை. யாரும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். இந்த கோயிலுக்கு இந்த ராசி நான் போகக்கூடாதுன்னு இல்லை. இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய பரப்பி விட்றானுங்க, உடான்ஸ் விட்றானுங்க நிறைய. அவர் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தார், நீங்கள் என்ன திருப்பதிக்கு பற்றி பேசுகிறீங்க, சிம்ம ராசிக்கு திருப்பதிக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்க போகக்கூடாதுன்னு. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் பார்த்தா முன்னாள் மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவங்க சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான். அந்த மாதிரி எத்தனை தடவை திருப்பதிக்கு போயிருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கே நிறைய செஞ்சுருக்கு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அந்த பள்ளிகொண்ட பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் தொகுதியில் நின்று ஜெயிச்சது. அந்த அம்மா வந்து அந்த தொகுதிக்கு அந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்து 3 நேரம் சாப்பாடு போடணும்னு சொல்லது அனௌன்ஸ் பண்ணது அந்த ஜெயலலிதா அம்மா தான். இப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து திருப்பதி மாதிரி 3 நேரம் சாப்பாடு போடலாம். பூகுண்ட என்ன சொல்லுவாங்க, பூலோக வைகுண்டம் அது ஸ்ரீரங்கம். எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த ராசியாக இருந்தாலும் எங்கேயும் போகலாம். திருப்பதிக்கும் போகலாம், ஸ்ரீரங்கத்துக்கும் போகலாம், திருத்தணிக்கும் போகலாம். சில பேர்கிட்ட இந்த பழக்கம் நிறைய இந்த தகவல்லாம் போயிட்டு இருக்குது. தவறான தகவலை பரப்பிட்டு இருக்காங்க இந்த யூடியூப்பில். இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, அந்த சாமியை கும்பிடக்கூடாதுன்னு. அப்படிலாம் கிடையாது. இறைவன் ஒருவன் தான். அவனை நம்ம பல ரூபமாக கும்பிடுறோம். பெருமாளாவும் கும்பிட்றோம், சிவனாவும் கும்பிட்றோம், பிரம்மாவும் கும்பிட்றோம். நமக்கு தாய் தப்பமாக தான் அந்த தெய்வங்கள்லாம். எந்த ஒரு தாய் தாப்போடும் தன் பிள்ளைகளை ஆண்டான்னு சொல்ல மாட்டாங்க. என் பிள்ளைகள் என்னை பார்க்க வரலாம், என் பிள்ளைகளுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம்னு நினச்சிருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் எல்லா தெய்வத்தை கும்பிடலாம். ஓகே, நம்ம கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டோம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து நான் வீட்டில் சொன்ன மாதிரி சின்ன படையில் வச்சு கந்தேச கவசம் படிங்க, எல்லாம் நல்லபடியாக ஆக்கும். சரியா? வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலைஞடுமே, செந்தில் நேர் செவ்வாய் என்று திணீர் எனவிற்கு மே வராத வினை அப்படின்னு சொல்லி பிரச்சனை முடிங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மீன் டைம் வெங்கடேச பெருமாள் உங்கள் வீட்டுக்கு வராரு. சரியா? மே 31 வராரு. இப்போ ஆல்ரெடி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் தான். சரியா? உங்கள் பிள்ளைகள் ரூபத்தில் இருக்கிறாரு. 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. லாபத்தில் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய பேர் வந்து பிறந்து தேவையெல்லாம் போட்டு அனுப்புகிறாங்க. அதெல்லாம் வந்து ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். உங்கள் குறைகளை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். அந்த பிரச்சனைக்கு தீர்வை சொல்கிறேன். அதுக்கு பரிகாரமாக வழிபாட சொல்கிறேன். கோச்சாரப்படி அந்த பிரச்சனைகள் எப்போ தீரும், அதுக்கு உண்டான நாள் கிழமையெல்லாம் சொல்லுவேன். அதுபோக ஜனன செக் பண்ணுறவங்க அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். அதுக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க. நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிறோம். ஷெடியூல் படி தான் பார்ப்போம். ஜாதகம் நிறைய இருக்குது. சரியா நேர்களே? தொடர்ந்து மகர ராசிக்கு நாங்கள் வந்து தொடர்ந்து சேவை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள் நேர்களே. சாதக பாதங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூடியூப்பில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் போடுங்க. சரியா? சில விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. என்னை காட்டில் வயதில் மூத்தவர்கள், அறிஞர்கள், சான்றோர்கள், பெருமக்கள்லாம் நிறைய இருப்பீங்க மகர ராசியில். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச தகவலில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து இன்னார் தான் சொல்லணும் கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம். நல்ல தகவல் எல்லாருக்கும் சேரணும். சரியா நேர்களே? இன்றைக்கி ஒரு நல்ல மீடியா இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த யூடியூப்லாம் கிடையாது. கருத்துக்கள் பரிமாறதுக்கு ஒரு தளம் இல்லை. இன்றைக்கி ஒரு தளம் இருக்குது. அதனால் மகர ராசி சேர்ந்த பெரிய மக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதிகள், உங்களுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை போடுங்க. நல்ல கருத்துக்களை போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா நேர்களே? எல்லாத்துக்குமே எல்லோரும் கிடைக்கணும். நம்ம என்றைக்குமே வந்து வற்றாத ஜீவநதியாக இருக்கணும். கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் நம்மள் உள்ளம். நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய நினைவு, சிந்தனை எல்லாமே கருத்துக்கள் ஊறிட்டே இருக்கணும். நல்ல கருத்துக்கள் வரணும். அது நல்ல 4 பேருக்கு சொல்லணும். அதனால் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்ல விஷயத்தை சொல்லுங்கள். நான் சொல்கிறது எதுவும் குறையிருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு கிடையாது. எல்லாம் தெரிந்தவன் இறைவன் ஒருவனே. அவன் தான் நமக்கு எல்லாருக்குமே தலைவன். அந்த தலைவன் நாமத்தை சொல்லி உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வந்துட்டார். நல்லபடியாக வச்சுக்கோங்க. புதன்கிழமை தோறும் வீட்டில் பெருமாளுக்கு துளசி வாங்கி போடுங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? வாழ்த்துக்கள். நன்றி.